அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி என்பதற்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த மாத கிரக பெயர்ச்சிகள் எந்தெந்த கிரகம் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத காணலாம். புரட்டாசி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சிம்ம ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறப்போகிறார். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி புதன் துலா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னி ராசியில் நேச நிலையில் சுக்கிரன், பிறகு தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாத கிரக பெயர்ச்சி பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன். சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து இந்த புரட்டாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி என்பதற்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கோச்சார பொது பலன்கள் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் சராசரியாக போகும். புரட்டாசி மாதம் பிற்பாதியில் கனமழை பொழியும். விவசாயிகளுக்கு சிறப்பு. புரட்டாசி மாதம் தொழில் வேலை வியாபாரம் நன்கு விருத்தி அடையும். எல்லோருடைய கையிலையும் தாராளமான பணப்புழக்கம் இந்த புரட்டாசி மாதம் உண்டு. தெய்வஸ்தலங்களில் எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. அரசியல்வாதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை எல்லோருமே சனிக்கிழமை தோறும் வீட்டில் படையல் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச அமாவாசை வருகிறது. இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து எல்லோருமே இந்த புரட்டாசி மாதத்தை கொண்டாட வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 2வது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி. மாத தொடக்கமே புனர்பூ யோகமாக உங்களுக்கு வேலை செய்கிறது. கலத்தரக்காரகன் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் குடும்ப பெண்களிடம் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்ப பெண்களிடம் நீங்கள் ஏட்டா போட்டி போடுவது, அவர்களை திட்டுறது, அவர்களிடம் கோவிச்சுக்கிறது, இந்த மாதிரியான தொல்லைகள் இல்லாமல் மகர ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 9வது வீட்டிலே இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அஷ்டமாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். அவர் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தந்தையாரிடம் கிடைக்க வேண்டிய மதிப்பு சொத்து இந்த மாதம் மகர ராசி என்பதற்கு தடையின்றி கிடைக்கும். அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சூரியன் ஒளி கிரகம். அவர் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் போது தடை உடையும், பாக்கியம் சேரும். பெரும்பாலும் மகர ராசி என்பதற்கு குழப்பங்கள் குறையும். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார். பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் பெறும்போது உங்களுக்கு அவரே 6ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். இந்த மாதம் தந்தை வழி உடன் பிறந்தவரிடம், சித்தப்பா பெரியப்பாவிடம் எதிர்வாதம் செய்வது, போட்டி போடுவது, அவங்களிடம் சண்டை கட்டுவது, அவர்களிடம் கோவிச்சுக்கிறது, அவர்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பேசுவது இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். தந்தையாருக்கு நோய் நொடி தொந்தரவு, அவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 9வது வீட்டிலே சூரியன் கேது புதன் 3 கிரக கூட்டணி சேரும்போது மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலும்
காதல் திருமணம் மகர ராசி என்பவருடைய குடும்பத்தில் நடக்கும். இதில் வீட்டை விட்டு ஓடி போய் உங்களுக்கு தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்தவர்கள், இறந்த பெரியோர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுக்காமல் ஏம காரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து இந்த மாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். 9வது வீட்டிலே சூரியன் புதன் கேது 3 கிரக கோட்டில் இருக்கும்போது 7 ஜென்மமாக உங்களுக்கு பெண் குறையோ ஆண்களுடைய சாபமோ மகர ராசி என்பவருடைய குடும்பத்தில் இருந்தால் இந்த மாதம் நிவர்த்தி செய்து விடலாம். பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று சூரியன் கேதுவுடன் இருக்கும்போது குரு செவ்வாய் 2 கிரக பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. நல்ல வேலை உண்டு. தொழிலில் நன்கு வளர்ச்சி அடையும். தந்தையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும். மகர ராசி என்பவர்களுக்கு தந்தையார் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ய மாட்டேன், என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னு அந்த சொத்து பாகப்பிரிவில் இழுப்பறியாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த இழுப்பறி தொல்லையெல்லாம் நீங்கும். பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை திரும்ப வாங்கிடக்கூடிய அமைப்பெலாம் இந்த புரட்டாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா பாக்கியம் உங்களுக்கு பலம் கூடுகிறது. எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் இந்த மாதம் உடையும். மகர ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி பூர்வ புண்ணிய தொழில் ஜீவனாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறும்போது பங்காளிகள் வழியில் குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் ஏதாவது இறக்கும் சூழ்நிலை, அவர்களுக்கு ஏமகாரியங்கள் கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சகல தொழில் வேலையும் இந்த மாதம் நன்கு விருத்தி அடையும். மகர ராசி என்பவர்களுக்கு கையில் பணம் புரளும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமும் ஏற்படும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சோம்பலும் ஏற்படும். எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில், எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் தொல்லைகளும் தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி 7 நாட்டு சனியில் வாக்குச்சனி போயிட்டுருக்குது. குடும்ப வாக்குச்சனி அப்படின்னா நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. குடும்பத்தை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான நிலை மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருங்க. குடும்ப நபர்களை குறை சொல்லாமல் இருங்க. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும்போது குடும்ப நபர்களுடன் கூட்டாக சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான், குடும்ப நபர்களுடன் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடனை கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். இதை மகர ராசி நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாக்குச்சனி, உங்கள் வார்த்தையில் பேச்சில் கவனம் தேவை. மகர ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது சகாயம் உண்டு. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நண்பர்கள் வழியில் சகாயம் உண்டு. முயற்சி செய்யுங்க, முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. மகர ராசிக்கு 3, 12ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். அதுவரை நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் வந்திருக்கும் போது மகர ராசி நண்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளையிடம் எதிர்வாதம் பேசாமல் கோவிச்சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளை சாபகமாக விட்டு விடாதீர்கள். இந்த மாதிரியான கிரக சூழ்நிலையில் நீங்கள் சாபம் விட்டீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கு உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது பகை ஒடுங்கும், நோய் அகலும், கடன் குறையும். மகர ராசி என்பதற்கு சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. உங்கள் கை ஓங்கி நிற்கும்.
இந்த மாதம் வந்து அதிகார பலம் உங்களுக்கு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உண்டான பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து குடும்பத்திலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, சமூகத்திலையும் சரி, மகர ராசி என்பளுக்கு உண்டான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உண்டானது கிடைக்கும். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரிய சந்திர கிரகணம் நிகழும்போது இந்த புரட்டாசி மாதம் மகர ராசி அன்பர்கள் தாய் தந்தையரிடம், குடும்ப பெண்களிடம், உங்கள் அக்காவோ, தங்கையோ, மனைவியோ, பிள்ளையோ, அம்மாவோ, குடும்ப பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அசிங்க அகுமானப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. பார்த்து பக்குவமாக பேசுவது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்லது. கோவிந்தனை வழிபடுங்க. கோவிந்தா கோவிந்தான்னு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து படையல் போட்டு பெருமாளை வழிபடுங்க. அனைத்து பிரச்சனைகளும் மகர ராசி அன்பர்களுக்கு விட்டு ஓடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.